சாட்டர்டே எங்களுக்கு யூசுவலாகவே ஸ்கூல் லீவ் தான். பட் ஆனால் இந்த வீக்கில் ஒரு டே வந்து மழை இருந்ததுனால லீவ் விட்டாங்களா, அதனால் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க. சாட்டர்டே ஸ்கூல் இருக்குன்றதையே நான் மறந்துட்டு எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை. நான் வந்து யூசுவலாக வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாளே நான் சோக் பண்ணிவிடுவேன். மறந்துட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அந்த சோயா சங்க்ஸையும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சேன். பசங்களுக்கு இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா சண்டே நெக்ஸ்ட் டே, ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது. மண்டே அப்படியே ரீஸ்டாக் பண்ண தான் போகிறேன். அதனால் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு எல்லாத்தையுமே கலந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சீத்தாப்பழம் வாங்கியிருந்தேன்னா, அதனால் அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இந்த ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணலைல்ல, ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ அதை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட வச்சுட்டு அவங்கள நாத்தனார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் டிமார்ட் போனோம். கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் நிறைய கூட்டம், செம்ம கூட்டம். நவுந்து போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி, நமக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த டப்பாவை போய் பார்க்க ஆரம்பித்தேன். போய் பார்த்துட்டு அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துச்சு.